ஜனவரி 29, 2025 அமெரிக்காவோட தலைநகரமான வாஷிங்டன் டிசியில இருக்கிற ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் 534 ஒரு 8:47 மணி போல லேண்ட் ஆகிறதுக்கு தயாராது. அதே நேரத்துல மிலிட்ரி ஹெலிகாப்டருமே ரீகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற போட்டோமேக் ரிவர் மேல பறந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேருமே எதிர்பாராத விதமா மோதிக்கிட்டாங்க. அண்ட் இந்த ஃபிளைட் அண்ட் ஹெலிகாப்டர்ல இருக்கிற எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க. இந்த வீடியோ ஆன்லைன்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் வருது. இவ்வளவு ஒரு நவீன டெக்னாலஜி இருந்தும் எப்படி 2 பேரும் நேருக்கு நேரா மோதிக்கிட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். அதே நேரத்துல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி பைலட் என்ன பேசினாங்க, இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்க முடியுமா, இதெல்லாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இந்த ஆக்சிடென்ட்ல நடந்த அந்த 2 ஃபிளைட் அண்ட் ஹெலிகாப்டர் பத்தி பார்த்துடலாம். பேசஞ்சர் ஃபிளைட் அமெரிக்காவில் இருக்கிற விசித்ரா நகரத்துல இருந்து வாஷிங்டன் டிசி வர போகுது. அண்ட் ஹெலிகாப்டரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட மிலிட்ரி ஃபிளைட். அன்னைக்கு நைட் அவங்களுடைய ரெகுலர் ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட அதிபர் ஒயிட் ஹவுஸ்ல இருப்பாங்க. எமர்ஜென்சி டைம்ல எப்படி எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டரோட ரூட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கிற போட்டோமேக் நதிக்கு மேலே தான் போகும் சேஃப்டி பர்பஸ்க்காக. அண்ட் இந்த வான்வெளி தளம் அப்படின்றது ரொம்பவே பிஸியான ஏரியா. அதனால ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஹெலிகாப்டர் எதுவுமே 200 அடிக்கு மேல பறக்கக்கூடாது அப்படின்ற ரூலும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஏர்போர்ட்டோட மேப் அண்ட் ஹெலிகாப்டரோட ரூட்டும் கூட. ஸோ ரன்வே 33ல இப்போ ஏதாவது ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் லேண்ட் ஆக போகுதுன்னா ஹெலிகாப்டர் பைலட் வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும். இது அவங்களுடைய ரெகுலர் ரூல்ஸ். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பேசஞ்சர் ஃபிளைட் கிட்ட ரன்வே 33 யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பேசஞ்சர் பைலட்டும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே இந்த நியூஸை ஹெலிகாப்டர் பைலட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி ரன்வே 33ல பேசஞ்சர் ஃபிளைட் லேண்ட் ஆக போது பாத்துட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹெலிகாப்டர் பைலட்டுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்புறம் விஷுவல் கிளியரன்ஸ் கொடுக்க சொல்றாங்க. அதாவது ஹெலிகாப்டர் தான் ஃபிளைட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹெலிகாப்டரோ ஃபிளைட்டை நோக்கியே தான் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் டிராஃபிக் கண்ட்ரோல்ல இருந்து ஃபிளைட்டை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் விஷுவல் கிளியரன்ஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்சம் வினாடிகள்லேயே இவங்க 2 பேரும் மோதி விபத்துக்குள்ளாயிருச்சு. இது நடந்த கொஞ்சம் வினாடிகள்லேயே ஏர்போர்ட்டை ஷட் டவுன் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபிளைட் கிராஷ் நடந்த போட்டோமேக் ரிவருக்கு எமர்ஜென்சி ரிசோர்சஸ் எல்லாமே அனுப்புறாங்க. இந்த நதியோட ஆழமும் 8 அடி இருக்கும். இந்த போட்டோ அடுத்த நாள் பகல்ல எடுத்தது. இதுல ரன்வேக்கு எவ்வளவு பக்கத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. அன்னைக்கு நைட்டே ஃபிளைட்ல இருந்த எல்லாருமே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸுமே ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஏற்பட்ட கேள்வி என்னன்னா, ஹெலிகாப்டரோட ஃபிளையிங் ஹைட்டு தான். ஹெலிகாப்டரோ 200 அடிக்கு தான் பறக்கணும், அதுதான் ரூல். பட் ஆக்சிடென்ட் நடந்ததும் 325 அடி. அப்ப ஹெலிகாப்டர் ஏன் அவ்வளோ ஹைட்டுக்கு பறந்திருக்கு அப்படின்ற கேள்வி வருது. அடுத்தது 2வது டிராஃபிக் கண்ட்ரோலர்ல பேசஞ்சர் ஃபிளைட்டை கைட் பண்றதுக்கு ஒருத்தர் எப்பயும் இருக்கணும். அதே மாதிரி மிலிட்ரி ஃபிளைட்டை கைட் பண்றதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும். ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அப்பயோ ஒரே ஒருத்தர் தான் 2தையுமே கைட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த 2 இஷ்யூ தான் மெயின் ஃபோக்கஸ்ல இருக்குது. ஸோ இப்போ ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட்ல இருக்கிற டேட்டா ரெக்கார்டர் கலெக்ட் பண்றாங்க. அந்த டேட்டா ரெக்கார்டர் மூலமா ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர நடந்த கான்வர்சேஷன், பைலட் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் தெரிய வரும். இப்போ அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் அனலைசிஸ் படி ஹெலிகாப்டரோட ஹைட்டோ ஃபிளைங் ஹைட்டோ 325 அடியில பறந்திருக்கு. பறக்கக்கூடாத ஹைட்ல பறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே இது கண்ட்ரோல் டவர்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டா படி ஹெலிகாப்டரும் 200 அடியில தான் இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ முழு விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஹெலிகாப்டர்ல எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் கோளாரா, இல்ல டேட்டா ரீடிங் எதுவும் தப்பா, இல்ல ஹெலிகாப்டர் பைலட்டோட அலட்சியமா அப்படின்னு. இது 2009க்கு அப்புறம் அமெரிக்கால நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபிளைட் ஆக்சிடென்ட். இதுல இறந்ததோ அமெரிக்காவோட ஸ்கேட்டிங் கம்யூனிட்டியை சேர்ந்த வீரர், வீராங்கனை அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் தான். இது உலக அளவுல ஒரு பெரிய துயரத்தையே ஏற்படுத்தி இருக்கு. ஸோ இதன் விளைவா அமெரிக்கா மிலிட்ரி ஹெலிகாப்டர் கிராசிங் ரூட்டை இப்போ ட்ரைனிங்க்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் மற்றும் பிரசிடென்ட் டிராவல் பண்றதுனா மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ப்ரிலிமினரி ரிப்போர்ட்லாம் 30 நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை இவங்க அனலைஸ் கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறமே சப்மிட் பண்ணுவாங்க. இது பொதுவாக ஒரு வருஷம் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.